ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் மை ரூல் மை லைஃப். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி என்னோடய சேனலோட 3rd டே. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப ஸ்லோவாக தாங்க போச்சு. எந்திரிச்சதும் காலையில் ஸ்லோ தான். ஸோ இன்றைக்கி ஸ்லோ வேக்கப் தான். ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு ஃபுல்லாக லீவு. உங்கள் வீட்லலாம் எப்படி சாட்டர்டே சண்டே எப்படி போகும், வீக்கெண்ட் எப்படி போகும், எங்கெல்லாம் போக பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நேற்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு யாருமே எனக்கு பதில் கமெண்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்கும் இன்றைக்கி நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வேறு ஒரு விடுகதை கேட்குறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி வச்சுருக்கேங்க, கேட்கலாமா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னாராம், எனக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி அவரோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிகிட்டே இருந்தாராம். இதை கேட்குற அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப என்னடா இவன் டெய்லி நம்மக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போது திடீர்னு மறுநாள் அதே மாதிரியே புலம்பினாராம். அப்போது அவர் ஃப்ரெண்டை சொன்னாராம், நீ வீட்டில் போய் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து உன்னோட உள்ளங்கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். நீ உள்ளங்கையில் வச்சுக்கோ, நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராங்க. உடனே நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, வேகமாக வீட்டுக்கு போய் ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அவரோட உள்ளங்கையில் வச்சுட்டே இருந்திருக்காருங்க. ஸோ வச்சுட்டு இருந்துட்டு மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் வேகமாக காலையில் எழுந்திரிச்சு போய் அவரோட ஃப்ரெண்டை பார்த்துருக்காரு. உடனே அவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, என்ன ஃப்ரெண்ட், நேற்று நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் செஞ்சேன், ஆனால் கை வந்து எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது மகா முட்டாள்தனமான ஒரு வேலையை என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஃப்ரெண்டு மேலே கோவப்பட்டிருக்காருங்க. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, பாத்தியா நான் வந்து சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளான இது தான். உன்னை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து உள்ளங்கையில் வைக்க சொன்னேன். தண்ணி என்னமோ கிணமா இருக்காது தான், ஆனால் நம்ம வைக்கிற நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வலிக்கும், அதுதான் நமக்கு வலிக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம மனசு வந்து ரொம்ப வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த வேலை கவனம் செலுத்தினாலோ கான்சன்ட்ரேட் பண்ணாலோ நம்மளோட அப்படி பண்ணும்போது நம்மளோட கவலைகள் வந்து மறந்துடும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்காமல் அதை தூக்கி வெளியே போட்டு அடுத்தவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்க்க போயிருங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அதை விட பெருசாக தெரியாது. ஸோ கதை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் சொன்ன விடுகதை வந்து என்னது, கை இல்லை கால் இல்லை ஆனால் ஓடுவான், அவன் யார்? வேறு யாருங்க, நேரம்தான், டைம் தாங்க. டைமுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, ஆனால் ஓடும், நம்மளையும் சேர்ந்து ஓட வைக்கும். ஸோ இன்றைக்கி இன்னொரு விடுகதை சொல்கிறேன். ஸோ அது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை உடச்சிடுவோம். அது என்ன பொருள்? அது வந்து ஒரு பொருள். அது என்ன பொருள்? நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் அதை உடைப்போம். அது என்ன பொருள்? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன பேசலாம், வேறு என்ன உங்களுக்கு வேணும், எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்களா? பாருக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் நிறைய யூடியூப்ஸில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ எனக்கும் அதுதான் தோணுச்சு, அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம். அதாவது ஃபஸ்ட்டு சீசன்லேயோ செகண்ட் சீசன்லேயோ சரவணன் இருந்தார் இல்லையா, ஆக்டர் சரவணன், அவர் வந்து பஸ்ஸில் ஒரு லேடியை இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கே அவரை வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இவங்க பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்க பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம், எவ்வளோ சின்ன பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸோ இது ஏன் பிக் பாஸ் டீமுக்கோ அவங்க பிக் பாஸுக்கோ கண்ணு தெரில? ஸோ அவங்கள வெளியே அனுப்புறதுலையோ ரெட் கார்டு கொடுக்குறதுலையோ அவங்க ஏன் இவ்வளோ பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க? ஸோ கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. நேற்று அதுலேயும் அவங்க நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப அராஜகம் தானே, சாண்ட்ராக்கு. ஸோ என்ன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா
கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.